ஈஸியாக குயிக்காக கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னராக கூட இதை சாப்பிட்லாம். இதுக்கு 1 டம்ளர் 520 அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் கூட எடுத்துக்கலாம். இதை 5லிருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் 1/2 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வடச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவை உள்ளே சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டு இருந்ததுன்னா ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தண்ணி சுண்டுற அளவுக்கு. இது பாதி ரெடியானோடனே உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. பத்தலைனா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்தளவுக்கு கெட்டியாகணும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுக்கலாம். அதையா ஆற வச்சுட்டு கையில் நம்ம நாம்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி பிடிச்சோம்னா நல்லா உதிராமல் இருக்கணும், கொலகொலனும் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதையே ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இதுக்கு சைடிஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.